ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சமையலரசி. இன்றைக்கி காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு கறி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல காலிஃப்ளவரை ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு தண்ணியில் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் அதில் இருக்க பூச்சிகள்லாம் போயிடும். அதே மாதிரி உருளைக்கிழங்கையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுக்கலாம். தக்காளி 2 சின்ன தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மல்லித்தலை, கருவேப்பிலை எடுத்துக்கலாம். காலிஃப்ளவரையும் உருளைக்கிழங்கையும் வடிகட்டி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெயை சூடு பண்ணியிருக்கேன். அதில் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப வறுக்க வேண்டியதில்லை, ஒரு 2 நிமிஷம் அளவு வறுத்தா போதும். இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி காலிஃப்ளவரையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு காலிஃப்ளவரை வறுத்து எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு ரெண்டையும் வறுத்து எடுத்தாச்சு. ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணி வெங்காயத்தையும் கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கலாம். வெங்காயம் இந்த அளவு வதங்கின உடனே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து ரெண்டையும் நல்லா வதக்கலாம். வெங்காயம், தக்காளிலாம் சேர்ந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும். அப்போ தான் கிரேவி வந்து நல்லா கிடைக்கும். அதில் இப்போ மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய்த்தூள், அப்புறம் மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆன உடனே அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் கிரேவி வந்து நல்லா கிடைக்கும். தண்ணி சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நல்ல கிரேவி ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் காலிஃப்ளவரையும் அதில் சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் வச்சு நல்லா வறுத்து எடுக்கலாம். இப்போ பாருங்கள், காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு கறி எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. இதை லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வச்சு எடுக்கலாம். இந்த கிரேவி பூரி, சப்பாத்தி, நான் எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள்.